Hello viewers, இன்னைக்கு பார்க்க போறது One Piece episode 1134 part 1. ஓபன் பண்ணா அந்த லெபார்டரி 8 ஐலாண்ட் இருக்குதுல்ல, அதான் இப்ப அதோட பேர் எக்கேட் ஐலாண்டு. அந்த ஐலாண்டுக்கு இப்ப கிசரு வந்துகிட்டு இருக்கான். வந்தவன் அங்க நம்ம வேகா பங்கையும் குமாவையும் மீட் பண்ணுவான். என்னங்கடா இது வெளியில இவ்வளவு குளிரா இருக்குது அப்படின்ட்டு கேஷுவலா பேச ஆரம்பிப்பான். அப்ப வேகா பங்கு இந்த மாதிரி மனித குலத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக நான் பயங்கரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன அதுல ஏகப்பட்ட பஞ்சாயத்து, அது எல்லாத்தையுமே சரி பண்றதுதான் பெரிய தலைவலியா இருக்குது பாரு. உடனே கிசரு கிண்டல் பண்ணுவான். என்னையா யோ, உனக்கு இந்த லெபார்டரிய பத்தி ஒண்ணுமே தெரியல, கொஞ்சம் மேல போது அங்க சிசிடிவி கேமரா இருக்கும். அதாவது இவங்க பண்ண எல்லாத்தையுமே அவங்க லைவா பாத்துட்டாங்களாமா. சோ வேகா பங்க் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ சீக்கிரட்டா எங்களுக்கு தெரியாம ஒரு பைரட் கூட நெகோசியேட் பண்ணிருக்க அப்படின்னு உடனே வேகா பங்க் கடுப்பாயி நான் உன்னோட பக்கம் இல்ல அப்படின்னு கத்தன உடனே, அப்படின்னா என்னால இதத்தான் பண்ண முடியுமா என்னடான்னு பார்த்தா வெளியில ஏகப்பட்ட நேவி சோல்ஜர்ஸுங்க அங்க அட்டாக் பண்றதுக்காக ரெடியா நின்னுட்டு இருப்பாங்க. அந்த டைம் கரெக்டா சாட்டன் கால் பண்ணி கிசரு வந்ததை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேகா பங்க் கிட்ட என்னதான் குமாவை க்ளோன் பண்ணி அது ஒரு நல்ல சோல்ஜரா இருந்தாலும் அவன் வந்து ஒரு நொட்டோரியஸான பைரட். அவனோட பவுண்டி பாத்தீங்கன்னா 296 மில்லியன் பெரிஸ். சோ இப்படி இருக்க ஒருத்தனோட க்ளோனை இவங்க நேவில வச்சா அப்போ சோல்ஜர்ஸோட பேரு கெட்டு போகாது. இத சொன்னா வேகா பங்க் இருந்துகிட்டு இதெல்லாம் சயின்ஸுக்கு தெரியாது, எதுவா இருந்தாலுமே அது கண்டுபிடிப்பு தான். ஏன்னா இத மட்டும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்கன்னா இத வச்சே ஏகப்பட்ட பேர்த்தோட உயிரை காப்பாத்தலாம். உடனே சாட்டனும் பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்குவான். ஆமா இவனோட க்ளோன் மட்டும் இவங்க ஆர்மியில சேர்ந்ததுன்னா இவங்க ஆர்மி பவரும் அதிகமாக தான் செய்யும். ஆனா அதுக்கு சில பல கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் குமா 7 வார்லார்ட்ஸ்ல ஒருத்தனா சேரணும். ஏன்னா அந்த டைம்ல தான் நம்ம ஏசு ஒரு வார்லார்ட பொளந்துகிட்டே இருக்கான். சோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வார்லார்ட் இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் இப்ப கரெக்டா குமா வந்து மாட்டி இருக்கான். சோ நீ மட்டும் வார்லார்டா இருந்தீனா டெஃபினட்டா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு இது மொத கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் நம்ம குமா வந்து நேவி ஹியூமன் வெப்பனா இருக்கணுமாமா. வேற ஒண்ணும் இல்ல, அவனை சைபார்க்கா மாற சொல்றான். அவன் கம்ப்ளீட் பாடியையும் மாடிஃபை பண்ணணும். அப்பதான் யூனிக் பவரோட அவன் ஒரு வார்லார்டா இருக்கும்போது மத்தவங்க எல்லாம் அவனை பார்த்து பயப்படுவாங்க. இப்படி அவன் கண்டிஷன் போட்டதை கேட்டுட்டு கிசரு இதுதான்ப்பா நேவிக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு உடனே வேகா பங்குக்கு செம காண்டாவும். இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா குமா ரெவல்யூஷனரி ஆர்மில ஒரு மெம்பரா இருந்து வேற லெவல்ல ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்கான்ல, அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி அவன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை எதிர்த்து சண்டை போடக்கூடாதுன்னு பாக்குறானுங்க. மூணாவது கண்டிஷன் தான் அதை விட கொடுமை. என்னன்னா இப்போ நம்ம பையன் அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ பண்ணிட்டு இருக்கான்ல, அந்த ஒரு ஃப்ரீ வில்ல கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும். அதாவது இவங்க சொல்றதா மட்டும் தான் அவன் கேட்டு நடக்கிற மாதிரி. அவங்க நில்லுன்னா நிக்கணும், உட்காருன்னா உட்காரணும். இதை கேட்க கேட்க வேகா பங்குக்கு கொல்ல காண்டாயி யோ சாட்டனு உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா, இது அவனையே சாகடிக்கிற மாதிரி. இப்ப சொல்ற கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே மத்த வார்லாட்ஸ் எல்லாம் ஏத்துக்குவாங்களா? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. அதுவும் அவன ஒரு சைபார்க்கா எந்த ஒரு ஆசை கனவுன்னு எதுவுமே இல்லாம சோல் இல்லாத ரோபோட்டா மாத்த சொல்ற நன்னாரி பயலே, இதுக்கு பேரு கொலை, என்ன கொலை பண்ண சொல்றியா அப்படின்னு காட்டுக்கத்து கத்துவாரா. சாட்டன் பார்த்துட்டு கண்ணா நீ இப்ப என் கூட ஆர்கியூ பண்ற நிலைமையில இல்ல, நீ ஒரு நேவி சயின்டிஸ்ட், அதனால நான் என்ன சொல்றனோ அதை வாயை மூடிட்டு கேட்கணும். இந்த 3 கண்டிஷனையும் அவன் ஒழுங்கா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அவன் லைஃபும் சரி அந்த கிரிமினலோட பொண்ணு லைஃபும் சரி காப்பாத்தப்படும். இல்லைன்னா நாங்க எதுக்கு கஷ்டப்பட்டு பேரு தெரியாத அந்த பொண்ணை காப்பாத்தணும், அதுவும் கவர்மெண்ட்டை எதிர்க்கிற ஒரு எதிரியோட பொண்ணை, எங்களுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே குமாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க கவலையில உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இங்க நம்ம ஜுவல்லரி பாணி பாத்தீங்கன்னா அங்க அங்கன்னு ஜாலியா ஓடிட்டு இருக்கான். ஏன்னா அவளுக்கு தான் என்ன நடக்குதுன்னே தெரியாது. இங்க வேகா பங்கு பாத்தீங்கன்னா நடுங்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி பண்றது கொலை பண்றதுக்கு சமம், ஒருத்தனை கம்ப்ளீட்டா மாடிஃபை பண்ணா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குமாவே கூப்பிட்டு சொல்லிடுவான், என்ன மாடிஃபை பண்ணுங்க நான் எல்லாத்துக்கும் தயார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவான், வேலை பண்ண முடியாத ஏதாச்சும் டிமாண்ட வச்சிருவாரோன்னு பயந்துட்டேன், தாராளமா இதுக்கு நான் ஒத்துக்கிறேன், என் பொண்ணை காப்பாத்தினா எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதறி கதறி அழுவான். இங்க பாணி பாத்தீங்கன்னா சென்டமொரு காலு கீழெல்லாம் பூந்து பூந்து ஓடி அவனை கடுப்பேத்திக்கிட்டு இருப்பான். சரி இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம பாணியோட டிசீஸை சரி பண்றதுக்கு ஒரு 6 மாசமாச்சு ஆபரேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் அவன் எங்க வேணாலும் வெளியில சுத்த போலாம், அவளுக்கு எதுவுமே ஆகாது. அதே நேரம் இங்க குமாவை கம்ப்ளீட்டா மாடிஃபை பண்ணனும்னா அதுக்கு 2 வருஷம் ஆகும். அத பத்தி எல்லாம் அவனுக்கு கவலை இல்ல. அவளோட 10வது பர்த்டேக்குள்ள அவ சரியாயிட்டா போதும், அவ்வளவுதான். ஆனா அந்த சாட்டன் இருக்கானே பயங்கரமான வில்ல பையன், இப்போதைக்கு அவனோட பொண்ணை வச்சுதானே இவனை மிரட்டிட்டு இருக்காங்க. இஃப் சப்போஸ் அவ சீக்கிரமே சரியாயிட்டான்னா இவன் எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்குது இல்ல. இத சொன்ன உடனே குமார் இருந்துட்டு நான் கண்டிப்பா தப்பிச்செல்லாம் ஓட மாட்டேன், என்ன நம்புங்க. சரி ஓகே, அவளுக்கு சர்ஜரி முடிஞ்சு அவளை வேர்ல்டு கவர்மெண்டோட கஸ்டடியில தான் வச்சிருப்பாங்களாமா. என்னைக்கு நம்மால மாடிஃபை பண்ணி அவனோட சுதந்திரத்தை புடுங்குறாங்களோ
இருக்காளோ அவளை வெளியில விட்டுருவாங்களாமா. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, அவ நல்லா ஆனதுக்கு அப்புறம் குமாவால அவளை பார்க்கவே முடியாது. அவன் பாட்டுக்கு அவன் பாடியை மாடிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 7 வார்லார்ல ஒரு ஆளா மாறி இவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்கணும். ஒன்ஸ் சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அவளை கான்டாக்ட் பண்ணவும் கூடாது, எஸ்கேப் ஆகவும் ட்ரை பண்ணக்கூடாது. அது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்குது. இஃப் சப்போஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் அவன் ட்ரை பண்ணானா அவனோட பொண்ணை பிடிச்சி அடிமையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்களாமா. உடனே குமா அங்கேயே மண்டி போட்டு நான் அந்த மாதிரி தப்பா பண்ணவே மாட்டேன், எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் தான், அந்த டிசீஸை பத்தி அவளுக்கு தெரிய வேண்டாம், அது மட்டும் இல்லாம நீங்க அவளை அடிமையாக்க வேண்டாம், தோர்பத் கிங்டம்ல நாங்க இருந்த சர்ச்சில் இருந்தாலே போதும், இதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போதும், ஒரு சின்ன எதிர்ப்பு கூட இல்லாம நீங்க சொல்றத நான் அப்படியே செய்யறேம்மா. சாட்டர்ன் இருந்துட்டு சரி ஓகே அது ஒன்னும் பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலுமே அவ எங்க கண்ட்ரோல்ல தான் இருப்பா, நாங்க அவளை பார்த்துக்கிட்டே தான் இருப்போம், ஏதாச்சும் எசக பொசக ஆச்சு சோழிய முடிச்சிருவோம், இன்னும் 2 வருஷத்துக்கு செம இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியா டீல முடிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் நம்ம குமா போய் பானியை மீட் பண்ணி கடைசியா கொஞ்சம் பேசிக்குவான். அதுக்கப்புறம் அவ பயந்துடக்கூடாது பாத்தீங்களா, அதனால எப்படியெல்லாம் சமாளிக்க முடியுமோ சமாளிச்சு வைப்பான். இன்னொரு 6 மாசத்துக்கு நம்ம இங்க தான் இருக்க போறோம், ஏன்னா எனக்கும் உடம்பு சரியில்லை அதையும் சரி பண்ணணும் அப்படின்னு உடனே ஐயா ஜாலின்ட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு, டாடி அங்க பாருங்க அண்டா சைஸ்ல இருக்கானே இவன் பேரு தான் சென்டமாரு, நீங்க பெரிய அண்டானா அவன் சின்ன அண்டாம்பா, சும்மா தான் எல்லாத்திட்டையும் நல்லபடியா பேசுவானே அப்படி பேசிட்டு இவளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க, கொஞ்சம் குறும்புக்கார பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா பேசுவாங்க. வாணிக்குமே அங்க இருக்க ரொம்ப ஜாலியா தான் இருக்குது. அப்புறம் என்ன வேகாப்பங்கு சும்மா தீ மாதிரி வேலையை பார்க்க ஆரம்பிப்பான். ஒக்கா மக்கா அந்த மூளைய கசக்குன்னு கசக்கி அவன் ஆளுகளுக்கெல்லாம் வேலையை கொடுத்துக்கிட்டே இருப்பான். எனக்கு சாப்பிடறக்கோ பாத்ரூம் போறக்கோ குளிக்கிறக்கோ நேரம் இல்ல, இது எல்லாத்தையும் வேற யாராச்சும் பண்ணுங்கடா, நான் இப்போ ரொம்ப பிஸி, எனக்கு அடுத்தடுத்த வேலை வந்துகிட்டே இருக்குது அப்படின்ட்டு பேனா ஒட்டைய மனுஷன் எழுதிக்கிட்டே இருப்பான். ஐயோ இந்த மாதிரி வேலையை பார்க்க என்ன மாதிரி ஒரு 5 பேர் இருந்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு காட்டு கத்துவான். சோ இந்த டைம் தான் அந்த 5 பேரை கிரியேட் பண்ற ஐடியாவே வந்துச்சு போல. சரி இனி இதுக்கப்புறம் குமாவை என்னென்னலாம் கொடுமைப்படுத்தினாங்க, ஜுவல்லரி பாணி என்னென்னலாம் கொடுமையை அனுபவிச்சான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.